வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் பிஹெச்பி. முன்னாடி வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோடு தான் நான் வந்திருக்கேன். ஸ்டடீஸ் எல்லாம் ரொம்ப ஃபுட் ஃப்ளெஜில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கோமா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் என்னோட ஒரு சின்ன அட்வைஸ். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளிருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸ்ட்ரெஸ் அவுட்புட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெஸ். ஸோ அதனால் நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்களோ அந்த டாபிக்ஸில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிடுங்க. புதுசாக எதையும் படிக்காதீங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம ஏதாவது புதுசாக சாப்டர்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டா அது மேபி உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் கூட போயிடலாம். ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஆல்ரெடி பார்த்த சாப்டர்ஸ் வந்து இன்னொரு தடவை ரிஃபைன் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் இன்னும் 1 வீக் தானே இருக்குது, 1 வீக் கூட இல்லை, 6 நாள் 5 நாள் தான் இருக்குது. இந்த 5 நாளில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் அப்படி நெகட்டிவ் திங்கிங் வந்தாலே அதுவும் உங்களிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை தான் அட்வைஸாக அஃபெக்ட் ஆகும். அதான் சொல்லுவாங்களம்மா, முடியாது என்று நம்ம முடங்கில் கிடந்தால் சிறந்தியும் நம்மை சிறைப்பிடிக்கும், முயற்சியுடன் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழிவிடும். அந்த மாதிரி சின்ன கிளாஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நான் வந்து அப்படி உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை. பட் நம்மளுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், நாம் எந்த லெவலில் இருக்கோம், ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஃபேக்காக உங்கள் கான்ஃபிடென்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக நான் எதையுமே சொல்லலை. ஸோ ஆல்ரெடி நம்ம டாப்பிக்கே வரேன். ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷனில் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே இன்ட்ரொடக்ஷனில் இது நம்ம வில் டைரக்ட்லி கம் டு த சப்ஜெக்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் வால்யூம் அந்த 7 சாப்டர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், கிராவிடேஷன் அண்ட் சாலிட்ஸ் வரைக்கும், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் வரைக்கும் இருக்கிற சாப்டர்லேருந்து ஒரு சில செலக்டட் டாபிக்ஸ், ஷுவர் ஷார்ட் டாபிக்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிற கொஞ்சம் டாபிக்ஸோட கொஸ்டின்ஸோட தான் வந்திருக்கேன். ஸோ வி வில் டைரக்ட்லி கோ டு த கொஸ்டின் சொல்லும்போது ஒவ்வொரு கொஸ்டினும் நான் சொல்கிற ஒவ்வொரு கொஸ்டினும் இட் ரெப்ரசன்ட்ஸ் த தியரி, பேக்ரவுண்டு தியரி. ஸோ நான் வந்து ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் எந்த டாப்பிக்லேருந்து வருது, ஸோ அதே மாடல் கொஸ்டினாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஒர்க் வந்து இந்த 5 டேஸில் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். இல்லாமல் சாப்டர் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, கம்ப்ளீட்டாக சிலபஸ் கவர் பண்ணுறது இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ நாம் வந்து ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து அந்த டாபிக் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் யூனிட் அண்ட் டைமென்ஷன் நம்ம கொஸ்டின்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் கேன் பி ரிட்டன் இன் SI யூனிட்ஸ், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் ஆம்பியர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ரைஸ் டு -3. இதை வந்து நான் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேனே, டைமென்ஷன் ஃபார்முலாலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து ஒன்று எலக்ட்ரிக்கல் அல்லது மேக்னெட்டிக் குவான்டிட்டி தான் இருக்கும். திஸ் இஸ் த ப்ரீவியஸ் கொஸ்டின், யூனோ. ஸோ எல்லாமே எலக்ட்ரிக்கல் அல்லது மேக்னெட்டிக் குவான்டிட்டிஸ் தான். ஸோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பெர் ஆம்பியர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ரைஸ் டு -3 அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலாவாக நம்ம எழுதும்போது திஸ் வில் பிகம் ml ஸ்கொயர் t to the power of -3 and a to the power of -2, mass, length, time and current. 4 fundamental quantities இருக்கு. And this is nothing but the dimension of resistance. So அந்த மாதிரி resistance, capacitance, inductance, electric and magnetic flux, epsilon 0, nu 0, அந்த மாதிரி யூனிட், அந்த மாதிரி குவான்டிட்டிஸோட டைமென்ஷன் வந்து கன்ஃபார்மாக பார்த்துட்டு போயிருங்க. So for the first question, resistance is the answer. Okay. And next one, the dimension of self inductance R. அப்போ நீங்கள் நினைக்கலாம், ஸோ நம்ம எல்லா குவான்டிட்டிஸோடையும் டைமென்ஷன் வந்து பைஹார்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பைஹார்ட் பண்ணுறதுக்கு எத்தனை குவான்டிட்டிஸ் நீங்கள் பைஹார்ட் பண்ணுவீங்க? இதை மட்டும்தான், இந்த சாப்டர் மட்டும்தான் நம்ம படிக்க முடியுமா? இல்லை. ஸோ ஒரு குவான்டிட்டியோட
டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து அப்போ நம்ம எனர்ஜி ஒர்க் ஃபோர்ஸ்னா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி செல்ஃப் இண்டக்டன்ஸோட டைமென்ஷன் கேட்டால் ஞாபகத்தில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற எல் அப்படி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். செல்ஃப் இண்டக்டன்ஸுங்கிற குவான்டிட்டி வந்து இன்வால்வ் ஆகிற ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃப்ரம் தட் ஈக்குவேஷன் யூ கேன் ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ் இன்வால்வ் ஆகின ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் வந்து மேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half Li square. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் an inductor. So energy has the dimension of ml square t to the power of -2 is equal to self inductance ஓட டைமென்ஷன் நம்மளுக்கு தெரியாது. I square அப்படின்னா that is a square. So dimensional formula வந்துருச்சு, அவ்வளோதான். So the dimension of self inductance is equal to ml square t to the power of -2. இந்த a வந்து left hand side போயிடும். So it is a to the power of -2. ஆன்சர் இருக்குமே ml square t to the power of -2 a to the power of -2. Third one then answer ml square t raised to -2 a raised to -2. So that is answer. Next, the dimensional formula for magnetic permeability. Magnetic permeability mu அல்லது mu0 ரெண்டுக்குமே mu0 அப்படின்னா permeability of free space தான், mu அப்படின்னா permeability of medium. So magnetic permeability ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. இப்போ நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டினில் சொன்ன மாதிரி இது இன்வால்வ் ஆகிற ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டா நம்ம வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்வால்வ் ஆகிற நிறைய ஈக்குவேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுக்குன்னு டைரெக்டாகவே μ0/4π இன்டு ஐடியல் சைன் θ/r² பைட்ஸ் ஆவட்டில் எடுத்துடாதீங்க. எது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அதை பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ ஒரு எனக்கு இப்போ ஃபஸ்ட் எனக்கு ஞாபகத்தில் வர்ற ஈக்குவேஷன் வந்து பி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் எ சாலினாய்டு ஈக்குவல் டு μ0 ni தான். அப்போ நீங்கள் கேட்பீங்க இந்த பிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைமென்ஷன் நம்மளுக்கு தெரியாதே வேணாம். இந்த பிக்கு பதிலாக ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் F ஈக்குவல் டு BIL. ஸோ இந்த பி நம்மளுக்கு தெரியலனா கூட இந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துடலாம், F/IL அப்படின்னு கொடுத்துடலாம். ஈக்குவல் டு μ0 அதோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், n இன்டு I அப்படின்னு வந்துடும். ஸோ ஃபோர்ஸோட டைமென்ஷன் வந்து ml t to the power of -2 தெரியுமே. தென் கரண்டோட டைமென்ஷன் வந்து a, இது வந்து l ஈக்குவல் டு μ0 நம்மளுக்கு தெரியாது. இந்த n வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. n ரெப்ரசன்ஸ் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லெங்த். ஸோ அதோட டைமென்ஷன் வந்து 1/L தான். I அப்படின்னா தட் இஸ் a. அப்போ μ0 டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். L and L will cancel. So this is equal to m t to the power of -2 a raised to -1 is equal to μ0 into a divided by L. So dimension of magnetic permeability equal to m t raised to -2 a raised to -1 into L divided by a. So what is the dimension? It is m L மட்டும் தானே இருக்கும், இது மேலே போயிடும் t raised to -2 a raised to -2 m L t raised to -2 a raised to -2 which is the first option. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. மற்ற வேறு ஏதாவது μ0 இன்வால்வ் ஆகிற ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்தால் யூ கேன் சூஸ் தேட் ஆல்சோ. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல்ல இந்த ஈக்குவேஷன் தான் b ஈக்குவல் டு μ0 என்ன தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் அதை வச்சு நான் சால்வ் பண்ணேன். ஸோ அதில் பியோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைமென்ஷன் தெரியல. ஸோ ஐ ஆம் சப்ஸ்டிடியூட்டிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வித் F டிவைடட் பை IL. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும், நம்ம ஃபோர்ஸ் பதிலாக ml t raised to -2 டிவைடட் பை ஐக்கு பதில் ஐயோட டைமென்ஷன் வந்து a, லெங்த்தோட டைமென்ஷன் வந்து L, μ0 இன்டு n. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் தான் அது. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படின்னு எடுத்துருவீங்க. பட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இல்லை, இட் இஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லெங்த். ஸோ டைமென்ஷன் இஸ் L raised to -1 அல்லது 1/L இன்டு ஐக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துட்றோம். ஸோ இது mt raised to -2 a raised to -1 ஈக்குவல் டு μ0 இன்டு Lனு வந்துடும். ஸோ நம்மளோட டைமென்ஷன் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியோட டைமென்ஷன் வந்து ml t raised to -2 a raised to -2. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இது நம்மளோட APMT 2012 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் செலக்ட் பண்ண எல்லா கொஸ்டினுமே முன்னாடி கேட்டிருக்கிற கொஸ்டின் தான். அது இல்லை, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி தான் நான் இது கொஸ்டின் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், த டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைமென்ஷன் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி
flux அப்படினா magnetic fluxனா BA cos theta into n இல்லைனா நீங்கள் BAN cos theta அப்படின்னு பை ஹார்ட் பண்ணியிருப்பீங்க. எப்படி இருந்தாலும் கரெக்டு தான். ஸோ ஃபையோட டைமென்ஷன் தெரியாது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைமென்ஷன் வந்து நம்ம முன்னாடி அந்த கொஸ்டினில் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இட் இஸ் m t raised to -2 a raised to -1 into area means L square dimension. cos thetaக்கு டைமென்ஷன் இல்லை, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கு டைமென்ஷன் இல்லை, பட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லெங்க்த்துக்கு தான் டைமென்ஷன். இது ரெண்டையும் இந்த கேபிட்டல்னையும் ஸ்மால்னையும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. கேபிட்டல் என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான், இட் ஹாஸ் நோ டைமென்ஷன்ஸ் அட் ஆல் அண்ட் யூனிட்ஸ். அண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லெங்த் அப்படின்னா இட் ஹாஸ் டைமென்ஷன் L raised to -1, இட் ஹாஸ் a unit of meter raised to -1. ஸோ நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இட் இஸ் m L square t raised to -2 a raised to -1. ஆப்ஷன் எதுன்னு பார்த்துக்கோங்க. m L square t raised to -2, இங்கே t raised to -2 காணும். m L square t raised to -2 a raised to -1. That is the last option. Okay. Yeah. This is also from the same chapter. A strong nuclear force inside a nucleus is given by c by r square into e raised to -kr, where r is the distance from the nuclear center. So what is the dimension of c and k அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதில் இந்த e raised to kr இருக்கே படிச்சிருப்பீங்க. Exponential, the argument of exponential quantities are always dimensionless. e raised to x அப்படின்னா it always represents a number. ஸோ இந்த r அப்படிங்கிறது டிஸ்டன்ஸாக இருந்தால் இது வந்து இதுக்கு இந்த e raised to k -kr டைமென்ஷனே இல்லை. அப்போது ஆரோட டைமென்ஷன் வந்து r அப்படின்னா எல் தானே, டிஸ்டன்ஸா லெங்த். அப்போ இந்த கேவோட டைமென்ஷன் எப்படி இருக்கணும், L raised to -1 அப்படின்னு இருக்கணும். அப்போ தானே அந்த L into L raised to -1 அது வந்து மியூச்சுவலி கேன்சல் ஆகும். ஸோ the dimension of k must be L raised to -1. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒன்று பியாக இருக்கணும், இல்லைன்னா டியாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கணும். அப்போ நம்ம பார்ப்போம். எஃப் அப்படின்னா ஃபோர்ஸோட இந்த டேர்ம் வந்து டைமென்ஷன்லெஸ், அதை வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபோர்ஸோட டைமென்ஷன் எப்படி இருக்கும், எம் எல் டி டு த பவர் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு சியோட டைமென்ஷன், தட் இஸ் வாட் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட், டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா எல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ டைமென்ஷன் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எம் எல் கியூப் டி ரைஸ் டு -2. ஆன்சர் இருக்கு m L cube t raised to -2 and L raised to -1, and our answer is fourth option. Okay, நான் சொல்கிறது உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா இன்னொரு தடவை லைவில் வரும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அது கேட்டுக்கோங்க. மோஸ்ட்லி இந்த கம்மிங் டேஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு லைவ் வந்து பண்ணுவோம். அந்த லைவில் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்குறதா இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக நான் இப்போது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்லேருந்து இந்த 5 கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். அது கன்ஃபார்மாக இந்த டாபிக் தான் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் டைமென்ஷன் ஃபார்முலாவிலிருந்து இந்த எலக்ட்ரிக்கல் அல்லது மேக்னெட்டிக் குவான்டிட்டிஸ் இன்வால்வ் ஆகிற கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறேன் நான். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் த நெக்ஸ்ட் சாப்டர், யூனிட்ஸ் அண்ட் டிமென்ஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் தான். அதில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ரிலேட்டடான கிராஃபிக்கல் கொஸ்டின் அல்லது நியூமரிக்கல் கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எ பாடி மூவ்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் with a constant acceleration. Which of the following graphs represents the variation of kinetic energy with the distance travel? நம்மளுக்கு தெரியுமே, கிராஃப் எல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு half mv square. The particle is moving with constant acceleration. Constant acceleration from rest தான். ஸோ இந்த v ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், v square பதிலாக starting from rest தான். So v square is substituted by 2as because v square equal to u square plus 2as, but the particle is starting from rest, so we can u equal to 0. அப்போ v square பதிலாக 2as அப்படின்னு substitute பண்ணிக்கலாம். So kinetic energy, mass is constant, 2a is constant, so kinetic energy is directly proportional to distance அல்லது displacement. So you will be getting a straight line like this. Third option is the answer. Okay. This is a previous question, 2013 இது நினைக்கிறேன். Depict the shown velocity distance graph in acceleration distance graph. நம்மளுக்கு ஒரு இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் கொடுத்துருக்கிறது ஒரு velocity
டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் தான். இந்த வெலோசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃபுக்கு கரஸ்பாண்டிங்காக வர்ற ஆக்சிலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போது இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். இந்த ஸ்ட்ரைட் லைன் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் இந்த ஜென்ரல் ஃபார்ம் y ஈக்குவல் டு c மைனஸ் mx அப்படிங்கிற ஃபார்மில் தான் இருக்குது. நெகட்டிவ் ஸ்லோப்பு, ஆனால் பாசிட்டிவ் y இன்டர்செப்ட். ஸோ y ஆக்சிஸில் யார் இருக்கான்? வெலோசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் த கிராஃப் அப்படின்னா எப்படி வரும்? இது 0 தான். ஸோ y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 அப்படின்னா ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு v0 டிவைடட் பை x0, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. நிமிஷம் c மைனஸ் mx தானே வருது. c மைனஸ் mx அப்படின்னா y இன்டர்செப்ட் இஸ் v0. அப்போ c மைனஸ் ஸ்லோப் ஆஃப் த கிராஃப் இஸ் v0 டிவைடட் பை x0 இன்டு x அப்படின்னு வரும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கிராஃபோட ஆல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன் தான், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் தான் வருது. v ஈக்குவல் டு v0 மைனஸ் v0 பை x0 இன்டு x அப்படின்னு வருது. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வர்ற ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் தான் நம்ம இந்த 4 ஆப்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம்? வெலோசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ் டிஃபரன்ஷியேட் இட் ஃபார் ஒன் டைம். இப்போ நம்மளுக்கு ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்ப்போம். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v0னா கான்ஸ்டன்ட் தான், டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா 0 போயிடும். தென் மைனஸ் v0 டிவைடட் பை x0 அப்படியே நிற்கிது இன்டு dx டிவைடட் பை dtன்னு வந்துடும். dx பை dtனா வெலோசிட்டி தானே. ஸோ அதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். v0 டிவைடட் பை x0, திஸ் இஸ் நத்திங் பட் வெலோசிட்டி பதிலாக ஆல்ரெடி நம்மகிட்ட இக்குவேஷன் இருக்குது. அந்த இக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். v0 மைனஸ் v0 divided by x0 into x. இந்த dx by dt வந்து நான் இந்த டேர்ம் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ we got acceleration is equal to minus v0 square divided by minus v0 square divided by x0. மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். v0 square divided by x0 square into x. இதில் வேரியபிள்ஸ் யாருமா பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் y வேரியபிள் அண்ட் திஸ் இஸ் x வேரியபிள். ஸோ திஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் c ப்ளஸ் mx அல்லது y ஈக்குவல் டு mx மைனஸ் c அப்படிங்கிற ஃபார்மில் தான் இருக்குது. அதாவது ஸ்லோப் வந்து பாசிட்டிவாகவும் y இன்டர்செப்ட் வந்து நெகட்டிவாகவும் இருக்கணும். ஸோ அவர் ஆன்சர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பார்த்துக்கோங்க, இதுதான் நெகட்டிவ் y இன்டர்செப்ட், ஆனால் ஸ்லோப் வந்து பாசிட்டிவாக தானே இருக்குது. y வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகுது, x வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ y ஈக்குவல் டு mx மைனஸ் சிங்கிற ஃபார்மில் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் அதில் கரெக்டான ஆப்ஷனாக வரும். ஓகே, ஸோ ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, இதே மாதிரி கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது கிராஃபிலேருந்து 1-2 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலோசிட்டி, ஆக்சிலரேஷன் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிற கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் அண்ட் தட் வில் பி பேஸ்ட் ஆன் இக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அதை பேஸ் பண்ணி வர கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இல்லாமல் நான் இதை தான் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஓகே, இதே மாடலில் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸோட ஒரு மாடல் செட் ஆஃப் கொஸ்டின் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது. அண்ட் தட் இஸ் ஃப்ரம் த ஷுவர் ஷார்ட் டாபிக்ஸ் அல்லது மோஸ்ட்லி இந்த இதில் இருந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக்ஸில் இருந்தால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ்லி கேட்டிருக்காங்க. அதனால தான் இதுவே நம்ம ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எ பார்ட்டிக்கிள் வேரிஸ் வித் டைம் as displacement of a particle varies with the time t as x equal to a e raised to minus alpha t plus b e raised to beta t, where alpha, beta, a, b are positive constants. The velocity of the particle எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு a e raised to minus alpha t plus b e raised to minus plus beta t. So we have to differentiate it for one time to get the velocity. So velocity எடுத்துட்டோம் அப்படின்னா a வந்து அப்படியே இருக்குது. e raised to alpha t differentiate பண்ணிட்டா e raised to minus alpha t into ஒரு minus alphaன்னு வந்துடும், into minus alpha plus b e raised to plus
beta t into beta. So velocity equal to minus a alpha minus a alpha தானே வருதுமா பாருங்க minus a alpha e raised to minus alpha t plus b beta e raised to beta t ன்னு வருது. வெலாசிட்டி தான் நம்மளுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம். வெலாசிட்டி வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஐ மீன் ஆன்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் இட் ஃபார் ஒன் டைம் டு கெட் த ஆக்சிலரேஷன். ஏன்னா ஆக்சிலரேஷனோட வேல்யூ பொறுத்து தான் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா கான்ஸ்டன்ட் அன்றைக்கி நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ஏ வந்து அப்படியே இருக்குது. இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டா e raised to minus alpha t ன்னு வந்துடும். இன்னொரு மைனஸ் ஆல்ஃபா வரதுனால this will become positive and this become alpha square. Then plus b, this will become beta square e raised to beta t. இது வந்து ரெண்டு டைமும் நம்ம பாசிட்டிவாக தான் வருது. ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிள் இஸ் பாசிட்டிவ். ஸோ வெலாசிட்டி வில் பி கோ ஆன் இன்க்ரீஸிங் வித் த டைம். இப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதிலேருந்து அதோட நேச்சர் ஆஃப் மோஷன் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ரெண்டு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் கிடைக்குது. அந்த ஆக்சிலரேஷனோட வேல்யூ பார்த்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ரிமைனிங் as பாசிட்டிவ். alpha square a e raised to minus alpha t plus b beta square e raised to minus beta t தான் வருது. ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஆக்சிலரேஷன் பாசிட்டிவ்னா அதில் மீனிங் என்ன, வெலாசிட்டி இஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசிங். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சராக வருது. ஓகே, நெக்ஸ்ட் another question தான். A bus starts moving with an acceleration of 2 meter per second square. A cyclist 96 meter behind the bus starts continuously towards the bus at a constant speed of 20 meter per second. After what time he will be able to overtake the bus? நாம் வந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 96 மீட்டர் பின்னாடி நம்ம நின்றுட்டுருக்குறோம். நம்ம 96 மீட்டர் பின்னாடி நிற்கும் போது அந்த பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்மளோட எய்ம் என்ன, அந்த பஸ்ஸில் நம்ம ஏறணும், இல்லை அந்த பஸ்ஸை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணணும். ஸோ we start running with the speed of 20 meter per second. ஸோ கொஞ்ச நேரத்துக்குள்ளே நம்ம அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டோம், இல்லை அந்த பஸ்ஸை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு மினிமம் எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். அட் வாட் மினிமம் டைம் அப்படின்னு வேணால் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி அதான் மீன் பண்ணியிருக்காங்க. வித்தின் வாட் மினிமம் டைம் he will be able to overtake the bus வேணும் அப்படின்னா நம்ம அதில் மினிமம் டைம் அப்படின்னு வேணும் ஆக்சுவலாக. ஸோ மினிமம் எவ்வளோ டைமில் வந்து நம்ம அந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ண முடியும், தட் இஸ் வாட் மென்ட் இந்த கொஸ்டின். ஸோ இப்போது நான் வந்து இங்கே தான் நிற்கிறேன், 96 மீட்டர் முன்னாடி பஸ் ஸ்டாப்புக்கு 96 மீட்டர் முன்னாடி நான் இருக்கேன். பஸ் வந்து இங்கே தான் நிற்கிது, பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிது. திஸ் இஸ் பஸ் ஸ்டாப். இதெல்லாம் எழுத தேவையில்லை, சும்மா எழுதுகிறேன் நான். பஸ் ஸ்டாப்பில் இங்கே தான் பஸ் நிற்கிது. ஸோ த பஸ் ஸ்டார்ட்ஸ் சைமில்டேனியஸ்லி. அந்த என்னது ஏ சைக்கிளிஸ்ட் 96 மீட்டர். நம்ம சைக்கிளில் தான் போயிட்டுருக்கோம், நான் என்ன நம்ம ஓடிட்டுருக்கோன்னு நினச்சேன். ஸோ பஸ் வந்து மூமெண்ட் ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம், ஆஃப்டர் டி செகண்ட்ஸ், டீயோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆஃப்டர் டி செகண்ட்ஸ் ஐ ஆம் ஏபிள் டு ஓவர்டேக் த பஸ். டி செகண்டுக்கு அப்புறம் நான் அந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கேன் சைக்கிளில், யோசிக்கோங்க. ஸோ டி செகண்டுக்கு அப்புறம் நான் அந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணுறேன். ஸோ அந்த டீயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டி செகண்டுக்கு அப்புறம் இதுதான் கண்டிஷன் வச்சுக்கோங்க. ஸோ வித்தின் டி செகண்ட்ஸ் ஐ எம் ஏபிள் டு ஓவர்டேக் த பஸ். ஸோ டி செகண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளும் அந்த பஸ்ஸும் ஒரே லெவலில் தான் இருக்கும். அப்போது அந்த டி செகண்டில் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், நான் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து என்னோடய வெலோசிட்டி 20 மீட்டர் பர் செகண்ட் தான். ஸோ the distance that I have to travel is 20 into t, distance equal to velocity into time. நான் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து அந்த பஸ்ஸை ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ நான் வந்து 20 into t டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். திஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த மேன். இந்த டி செகண்டில் பஸ் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கும். ஆல்ரெடி பஸ் வந்து நம்மளோட 96 மீட்டர் முன்னாடி தான் இருக்குது, நம்மளோட 96 மீட்டர் முன்னாடி தான் அந்த பஸ் இருக்குது. ப்ளஸ் இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இல்லையா. ஸோ ஆல்ரெடி 96 மீட்டர் முன்னாடி தான் நிற்கிது பஸ்ஸு. அதோட சேர்த்து டி செகண்டில் அந்த பஸ் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து half AT ஸ்கொயர் தானே இருக்கும். திஸ் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பஸ். ஸோ டி செகண்டில் நம்ம அந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா we have to travel
this much of distance. So you will be getting the distance traveled by the man is 20t. This must be equal to the total distance covered by the bus. Bus வந்து 96 plus half into acceleration 2 தானே into t square. 2 cancel பண்ணிக்கலாம். So you will be getting a quadratic equation t square minus 20t plus 96 is equal to 0. இதை நம்ம solve பண்ணிட்டா this is t minus 12 into t minus 8 equal to 0. So t ஓட வேல்யூ ஒன்று 8 செகண்டாக இருக்கலாம், இல்லை 12 செகண்டாக இருக்கலாம். ஸோ மினிமம் டைம் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிட்டா we are able to catch the bus or we are able to overtake the bus in a minimum time of 8 seconds. Suppose அங்கே மினிமம் அப்படின்னு கொடுக்கலனா கூட we have to choose the minimum time. ஓகே, அதை மறந்துடாதீங்க. ஏன்னா அங்கே 8 வருது 12 வருது. ஸோ எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வர வேண்டாம். இந்த மாதிரி டைமோட கொஸ்டின் கேட்கும்போது always you have to choose a minimum time. That will be the correct answer. ஓகே, ஸோ 8 செகண்ட் தான் அங்கே ஆன்சர் வருது. ஓகே, தென் next question. A particle moves in a straight line path. After some time it comes to rest. Already move ஆயிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது ரெஸ்ட்ல வருது. The motion is with constant acceleration whose direction with respect to the direction of velocity. கொஸ்டின் பார்க்கும்போது மேபி நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருப்பீங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால். ஏன்னா என்னென்னமோ தியரியாக சொல்லியிருக்காங்க. எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா ஆல்ரெடி பார்ட்டிகிள் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா இட் இஸ் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். இந்த ரிட்டார்டேஷன் ஆக்ட் பண்ணும்போது பார்ட்டிகிள் மூவ் ஆகிறது இந்த டைரக்ஷனாக இருந்தால் the retardation will be always acting along the opposite direction of velocity. So எப்படி இருக்கும், the direction of acceleration with respect to the direction of velocity will be negative throughout the motion. வெலோசிட்டியோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட், வெலோசிட்டியோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் அப்படின்னா வெலோசிட்டி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துட்டிங்கன்னா வெலோசிட்டியோட ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். இதுக்கு நீங்கள் கொஸ்டின் ஃபுல்லாக 2-3 தடவைலாம் படிக்க தேவையில்லை, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா அந்த ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷனாக தான் இருக்கும். நெகட்டிவ் ஆக்சலரேஷன் எப்படி சொல்கிறோம்னா வெலோசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்ற ஆக்சலரேஷனை தான் நம்ம நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அல்லது ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தட் வில் பி a theory question. And the answer is second option. Then அடுத்தது நியூமரிக்கல் தான். In 1 second a particle goes from point A to point B. இங்கேருந்து இப்படி வருது. அந்த சர்க்கிளோட ஒரு சர்க்குலர் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அதோட டோட்டல் பெரிமீட்டரோட பாதி தான் ட்ராவல் பண்ணுது. மூவிங் இன் a semi circle of radius 1 meter. The magnitude of the average velocity. ஆவரேஜ் வெலோசிட்டி தானே கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெலோசிட்டி அப்படின்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் divided by டைம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஏலேருந்து பிக்கு வருது. ஸோ எந்த காரணத்தாலையும் இந்த பாத்து வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. தட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பார்ட்டிகல். நம்மளுக்கு வெலோசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஹேவ் டு கன்சிடர் த டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இதான டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு 2 times the radius. ஸோ ஆவரேஜ் வெலோசிட்டி ஈக்குவல் டு 2 into radius of the path divided by time. தட் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும், 2 into radius of the path வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, radius of the path வந்து displacement is 2r. அப்போ 2 into radius of the path வந்து 1 meter divided by 1 second. So it is equal to 2 meter per second is the average velocity. That is a very easy question. பட் ஏதோ கொஞ்சம் வெரைட்டியாக தோணுச்சு, அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஏலேருந்து பிக்கு வருது. ஸோ ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பீடு கேட்டால் நீங்கள் டிஸ்டன்ஸாக எடுக்கணும். டிஸ்டன்ஸ் எடுத்துட்டா the distance traveled equal to pi r. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 2r. நிறைய பேருக்கு அந்த மிஸ்டேக் வந்துடும், அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணேன் நான். ஸோ ஏலேருந்து பிக்கு வரும்போது பார்த்துக்கோங்க, ஏலேருந்து பி. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஈக்குவல் டு πr. அதை நம்ம இங்கே கன்சிடர் பண்ண தேவையில்லை. நம்ம கிட்ட வெலோசிட்டி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெலோசிட்டி மீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஏலேருந்து பிக்கு வரும்போது த ஸ்ட்ரைட் லைன் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2r தானே. ஸோ 2 into r divided by time. ரேடியஸ் வந்து 1 meter. ஸோ வேலை வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸோ 2 into 1 by 1 and the answer is 2 meter per second. ஓகே, இது வந்து கொஞ்சம் calculations இருக்கும். A body covers a distance of 6 meter in the 3rd second and 12 meter in the 6th second. If the motion is uniformly accelerated, how far it will travel in the next 3 seconds? 3வது செகண்டில் 6 மீட்டர் போகுது.
6வது செகண்டில் 12 மீட்டர் போகுது. The motion is uniformly accelerated, constant acceleration தான். How far it will travel in the next 3 seconds? அடுத்த 3 செகண்டில் அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் நம்ம பாருங்க. Distance traveled in the nth second equal to equation ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, படிச்சிருப்பீங்க. u plus a into n minus 1/2. என்னங்கிறது எத்தனாவது செகண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது. ஸோ 6 மீட்டர் in the 3rd second and 12 மீட்டர் in the 6th second. ஸோ அதிலேருந்து 2 ஈக்குவேஷன் நம்ம எடுத்துடலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை. ஸோ தேர் மஸ்ட் பி சம் இனிஷியல் வெலோசிட்டி. ஸோ 6 மீட்டர் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஆக்சலரேஷன் தெரியாது இன்டு n minus 1/2 அப்படின்னா 3 minus 1/2. தென் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி வரும்? 12 மீட்டர் in the 6th second தான். ஸோ 12 ஈக்குவல் டு u ப்ளஸ் a into 6 minus 1/2 தானே வரும் 6th second. 6 minus 1/2 வரும். ஸோ this is equal to இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 2 ஈக்குவேஷன் வந்துச்சு. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 6 equal to u minus u 0, 12 minus 6 equal to 6. Then a is taken as common. 6 minus 1/2 அப்படின்னா it is equal to 11/2 minus இது வந்து 6 minus 1 5/2. So this is 6 is equal to 3a அப்படின்னு வந்துரும். So acceleration of the particle equal to 2 meter per second square. 2 meter per second square தான் அந்த பார்ட்டிக்கிளோட acceleration. ஸோ அது ஓகே. அப்போ இதை வச்சு நம்ம u கண்டுபிடிக்கணும். u கண்டுபிடிச்சிட்டா 6 equal to ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் அந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. u ப்ளஸ் ஆக்சலரேஷன் இஸ் 2 இன்டு 3 minus 1/2 அப்படின்னா 5/2. ஸோ கேன்சல் ஆகுது. ஸோ u equal to 1 meter per second அப்படின்னு அந்த 2 அன்னோன் வேரியபிள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஹவு ஃபார் இட் வில் ட்ராவல் இந்த நெக்ஸ்ட் 3 செகண்ட், அடுத்த 3 செகண்டில் அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 9 செகண்ட் தான். 3வது செகண்டில் 6 மீட்டர், 6வது செகண்டில் 12 மீட்டர். ஸோ அடுத்த 3 செகண்டில் அந்த பார்ட்டிக்கிள் வந்து எவ்வளோ தூரம் போகும், அதாவது 7வது செகண்ட், 8வது செகண்ட், 9வது செகண்ட், அந்த 3 செகண்டில் அந்த பார்ட்டிக்கிள் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 9 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ்லேருந்து 6 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு அந்த லாஸ்ட் 3 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து we will get S9 means the distance traveled in 9 செகண்ட். S6 அப்படின்னா 6 செகண்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ 9 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ்லேருந்து 6 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 9 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் if we calculate it எப்படி இருக்கும், u into ut plus. ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற equation s equal to ut plus half at square. அப்போது 9 into u plus யூவோட வேல்யூ எல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஸ்டெப் இல்லை நம்ம half at square. இதை வந்து நம்ம u equal to 1. அப்போது 9 into 1 plus half into 2 into 9 square is 81. This is the distance traveled in 9 second minus 6 second அப்படின்னா 6 into 1 plus half into 2 into 36. So what will be the answer? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 9 plus 81. ஸோ delta s is equal to 90 minus 36 plus 6 42. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 48 மீட்டர். சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கரெக்ஷன் தான். ஸோ யுவர் ஆன்சர் வில் பி 48 மீட்டர்ஸ். அவ்வளோதான். கொஞ்சம் ரிகரஸ் கால்குலேஷன் இருக்குது, இருந்தாலும் திஸ் கேன் பி a probable type of question. Okay, then இது இந்த கொஸ்டின் வந்து நான் டாபிக்ஸ் வந்து ரேண்டமாக அது ஆர்டர்ல எல்லாம் எடுக்கல, ரேண்டமாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து திஸ் இஸ் ஃப்ரம் யங்ஸ் மாடுலஸ். 5 மீட்டர் நான் சொன்னேனே, சின்ன சாப்டராக இருந்தாலும் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற டாபிக் தான். 5 மீட்டர் அலுமினியம் வயர் y equal to 7 into 10 raised to 10 of diameter 3 millimeter support 40 kg mass. ஸோ 3 millimeter diameter இருக்கிற அலுமினியம் வயர் வந்து 40 kg மாஸ் வந்து சப்போர்ட் பண்ணி அப்படியே நிற்கிது. In order to have the same elongation in a copper wire of the same length under the same weight, the diameter should be. இதே ஆப்ஜெக்டை வந்து
சேம் கண்டிஷனில் ஒரு காப்பர் வயர் வந்து அப்படியே வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த காப்பர் வயரோட டயமீட்டர் வந்து எப்படி இருக்கணும்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லேயும் மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் சிமிலர் தான். ஒன்று காப்பர், இன்னொன்று அலுமினியம். அந்த ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் லெங்த் அப்படின்னா டெல்டா எல் அதானே கேட்டிருக்காங்க. நமக்கு அந்த யங்ஸ் மாடுலஸோட இக்குவேஷன்லேருந்து பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் ஏன் எடுத்தேன் அப்படின்னா the equation of Young's modulus is very very important. So for any wire Young's modulus equal to FL divided by area into delta L. L is the actual length, delta L is the elongation இல்லது extension, A represents the area of cross section and F is the load. எவ்வளோ லோடு வந்து நம்ம அங்கே கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ ஏரியா ஈக்குவல் டு FL divided by delta L into Y. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ரெண்டு கேஸ்லேயும் ஃபோர்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. இன் போத் கேசஸ் ஃபோர்ஸ் வந்து 40 கிலோகிராமோட வெயிட்டு. லென்த் ஆஃப் த போத் வயர்ஸ் ஆர் சேம். டெல்டா எல்லும் சேமாக தான் இருக்குது. அப்போ ஏரியாவும் யங்ஸ் மாடுலஸும் தான் வேரியபிளாக வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு பதிலாக நம்ம பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4னு கொடுக்கலாமே. பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நான் பை டி ஸ்கொயர் பை 4னு கொடுக்குறேன். ஏன்னா டயமீட்டர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ வாட் வி வில் பி கெட்டிங் இஸ் டி ஸ்கொயர் ப்ரொப்போர்ஷனல் டு 1/y. வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ d1 divided by d2 is equal to root of y2 divided by y1. d1 அப்படின்னா அலுமினியத்தோட டயமீட்டர், இட் இஸ் 3 mm divided by d2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு ரூட் ஆஃப் y2 கொடுத்துருக்காங்களே 12 into 10 raised to 10. இது வந்து 7 into 10 raised to 10. 10 raised to 10 வந்து கேன்சல் ஆகிடும். 12 divided by 7 அப்படின்னு வந்துடும். 12 divided by 7 அப்படின்னு ரூட் ஆஃப் 12/7 அப்படின்னா ரூட் 12/7 வந்து ஒரு 1.71 அப்படின்னு வந்துடும். ரூட் ஆஃப் 1.71 அப்படின்னா அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 1.3. ஸோ d2 is equal to 3 divided by 1.3. 3 by 1.3 means 3 divided by 1.3 ஒரு 2.3 millimeter அப்படின்னு இருக்கும். 3 divided by 1.3 கரெக்டாக தானே இருக்கும். கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. 3 divided by 1.3 வேணா நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறேன். 3/1.3யோட வேல்யூ 3 divided by 1.3 ஆமாம் 2.30769. நம்மளுக்கு வந்து 2 டிஜிட் தான் தேவை. ஸோ 2.3 mm is the answer. Third option. Okay. So coming to the next question, a body of mass 10 kg is attached to a wire of length 0.3 meter. Its breaking stress is given 4.8 into 10 raised to 7 Newton per meter square. The area of cross section of the wire is 10 raised to -6 meter. What is the maximum angular velocity with which it can be rotated in a horizontal circle? ஒரு 10 கிலோகிராம் மாஸை வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் வயரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அதை அப்படியே ஹொரிசாண்டல் சர்க்கிள் இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அது பிரேக் ஆகக்கூடாது. அந்த கயர் வந்து பிரேக் ஆகி அந்த மாஸ் வந்து வெளியில் போகக்கூடாது. அப்படின்னா வெளியில் போகக்கூடாது அப்படின்னா வித் வாட் மேக்ஸிமம் ஆங்குலர் வெலோசிட்டி தட் வி கேன் ரொட்டேட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா தட் இஸ் த ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா. தெரியும், ஸ்ட்ரெஸ் இஸ் த ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா. பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கு. இட் இஸ் 4.8 into 10 raised to 7 ஈக்குவல் டு ஃபோர்ஸ். அப்படின்னா இங்கே ஹொரிசாண்டல் சர்க்கிளில் வந்து ஒரு பார்ட்டிக்கிளை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் ஒன்லி ஒன் ஃபோர்ஸ் விச் இஸ் கால்ட் as the centripetal force. அண்ட் the centripetal force வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? இட் இஸ் ஈக்குவல் டு m centripetal force is equal to mv square by r தான் நிறைய பேருக்கு ஞாபகத்தில் வரும். பட் இங்கே v கேட்கல, ஒமேகா தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஆங்குலர் வெலோசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு m. இப்போ இந்த v ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம r ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர்னு கொடுக்குறோம் டிவைடட் பை r. ஸோ கேன்சல் ஆகி இட் இஸ் ஈக்குவல் டு mr ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். mr ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை ஏரியா. ஸோ ஃபர்தர் கால்குலேஷனுக்கு வரும்போது 4.8 into 10 raised to 7 is equal to mass of the body வந்து 10 kg. radius of rotation அப்படின்னா அந்த மாஸ் வந்து கயரில் கட்டிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அந்த கயரோட லெங்த் எவ்வளோ இருக்கோ அதுதான் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன். இட் இஸ் ஈக்குவல் டு 0.3 into ஒமேகா ஸ்கொயர் வந்து அதை நம்ம கண்டுபிடிக்கணும் மேக்ஸிமம் ஆங்குலர் வெலோசிட்டி. ஸோ ரொட்டேட் பண்ணுற கண்டிஷனில் எல்லாமே அந்த பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கணும்? பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் would be less than or equal to
centripetal force divided by area. Braking stress விட ஒரு நிமிஷம் நம்ம அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அந்த வயரோட பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் எந்த வயர் எடுத்துட்டாலும் அதுக்குன்னு கேரக்டரிஸ்டிக்காக ஒரு பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியான ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் எந்த ஆங்குலர் வெலோசிட்டியில் நம்ம ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை ஏரியாவோட வேல்யூ எவ்வளோ இருக்குமா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻6. ஸோ when we calculate it, omega square is equal to 4.8 into 10⁻⁷ into 10⁻⁻6 into அவ்வளோதானே divided by 0.3 into 10 அப்படின்னா 0.3 into 10 அப்படின்னா it will become 3. So divided by 3. So omega square equal to இது கட் ஆகி 10 வந்துடும். So 48/3 equal to 16. So omega equal to 4 radian per second is your answer. Third option. Okay. The next one, a uniform metal rod of நல்ல question நால பார்த்துக்கோங்க. A uniform metal rod of 2 mm square cross section is heated from 0 to 20 degree. The coefficient of linear expansion of the rod is 12 into 10⁻⁻6 per degree Celsius. Young's modulus of elasticity is given. So what is the energy stored per unit volume? எனர்ஜி அப்படின்னா ஒரு வயரை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். ஸோ தேர் மஸ்ட் பி சம் எலாஸ்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இட். அந்த எலாஸ்டிக் எனர்ஜியை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 into Fx இல்லை 1/2 into kx², அது உங்கள் இஷ்டம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 into அந்த ஃபோர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு we know Young's modulus equal to FL divided by area into delta L. அந்த delta L தான் நான் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ அந்த எஃப்க்கு பதிலாக நம்ம YA divided by L into X அப்படின்னு எழுதலாமே. F equal to YA by L into X. இன்னொரு X இங்கே இருக்குது. So it will become X². So this is the total energy. So total energy நம்மக்கிட்ட டோட்டல் எனர்ஜி கேட்கல, டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு எல்லை வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே ஒரு எல்லை வச்சு டிவைட் பண்ணுறேன். ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 into Y. இந்த ஏரியா இன்டு எல் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் volume. Area of the wire into length of the wire means the volume into x² divided by L² அப்படின்னு வந்துடும். ஸோ எனர்ஜி வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் ஈக்குவல் டு 1/2 into Young's modulus into x divided by L whole square. இது வரைக்கும் நிறைய பேர் வந்துடுவீங்க. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? இது என்னது? சேஞ்ச் இன் லெங்க் டிவைடட் பை ஒரிஜினல் லெங்க். தெர்மல் எக்ஸ்பேன்ஷனில் we will discuss questions from that also. இந்த Young's modulus இன்வால்வ் ஆகிறதுனால இந்த கொஸ்டின் நான் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அக்கார்டிங் டு the thermal expansion, delta L divided by L is equal to alpha into delta T. delta L னா அப்படின்னா சேஞ்ச் இன் லெங்க், L அப்படின்னா ஒரிஜினல் லெங்க். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 1/2 into Young's modulus into alpha into delta T the whole square. வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 1/2 into Young's modulus வந்து 10 to the power of 11 into ஆல்ஃபாவோட வேல்யூ 12 into 10⁻⁻6 into delta T வந்து 20 தானே கொடுத்துருக்காங்க, அதோட ஹோல் ஸ்கொயர் எடுத்துடலாம். ஸோ 1/2 into 10⁻11 into 12ஓட ஸ்கொயர் வந்து 144 into 10⁻12 into 400 அப்படின்னு வந்துடும். ஸோ இது கேன்சல் ஆகி இங்கே ஒரு 10⁻−1 அது இங்கே கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் 20. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 144 into 20. 144 into 20 அப்படின்னா இட் இஸ் 2880 ஜூல் per meter cube. தட் இஸ் ஆன்சர். 2880 2880 ஜூல் per meter cube தான் அங்கே ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பேலன்ஸ் அந்த செக்ஷனில் இருக்கிறது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் தான். when a projectile is fired at an angle of theta with respect to the horizontal velocity u, the vertical component of velocity எப்படி இருக்கும்? vertical component of velocity அப்படின்னா it is equal to uy minus gt. horizontal component of velocity வந்து it is constant throughout the motion. ஏன்னா அங்கே ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அந்த பார்ட்டிகிள் வந்து
மேலே போகும்போது அதோட வெர்டிக்கல் கம்போனன்ட் ஆஃப் வெலோசிட்டி 0 ஆகும். அட் மேக்ஸிமம் ஹைட் த வெலோசிட்டி வில் பி 0. ஸோ என்ன ஆன்சர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். Vy ஈக்குவல் டு uy மைனஸ் ஜிடி அல்லது u சைன் தீட்டா மைனஸ் ஜிடி. ஸோ மேலே போக 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 அதோட வெர்டிக்கல் கம்போனன்ட் ஆஃப் வெலோசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? The vertical component of velocity goes on decreasing with height. That is answer. Then at the topmost point of the trajectory for an object that has been projected at an angle theta with the horizontal has an acceleration. Topmost point of trajectory அப்படின்னா நிறைய பேர் வந்து அங்கே ஆக்சிலரேஷனே இல்லை. ஆக்சிலரேஷன் இல்லை அப்படின்னா ஹொரிசோண்டல் டைரக்ஷனில் மட்டும்தான் ஆக்சிலரேஷன் இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த பார்ட்டிகளோட பாத்து வந்து இப்படி இருக்கும். இங்கே இருந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, இது மேலே போயிட்டா இங்கே இருக்கும்போது ஹொரிசோண்டல் கம்போனன்ட் ஆஃப் வெலோசிட்டி வந்து அங்கே இருக்குது. வெர்டிக்கல் கம்போனன்ட் ஆஃப் வெலோசிட்டி வந்து இங்கே 0. ஹியர் திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஹொரிசோண்டல் கம்போனன்ட் ஆஃப் வெலோசிட்டி, இல்லை Vx அப்படின்னு எடுத்துடலாம். இங்கே வந்து Vyயோட வேல்யூ 0. பட் ஆக்சிலரேஷன் வந்து அப்பயும் டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இட் ஹாஸ் அன் ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு g. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் தான். At the highest point, the acceleration of the particle equal to g. இன்னொரு question அதில் கேட்கலாம். At the highest point, what is the angle between velocity and acceleration? Highest point வந்து அதுக்கு horizontal acceleration மட்டும்தான் இருக்கும். horizontal acceleration இல்லை, at the highest point of projection இல்லை, அதுக்கு horizontal velocity மட்டும்தான் இருக்கும். velocity வந்து horizontal ஆகும், acceleration வந்து vertical ஆகும் இருக்கும். So the angle between velocity and acceleration at the highest point of trajectory is 90 degree. ரெண்டு பேரும் வெர்டிக்கலாக இருக்கும். ஐ மீன் வெர்டிக்கலில் ரெண்டு பேரும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ஹையஸ்ட் பாயிண்டில் வெலோசிட்டியும் ஆக்சிலரேஷனும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கும். அண்ட் ஆக்சிலரேஷன் இஸ் ஆல்வேஸ் g and it is always acting downwards. The next question, which of the following set of factors will affect the horizontal distance covered by an athlete in a long jump event? Horizontal distance equal to, equation ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். The horizontal range of a projectile is u square sin 2 theta divided by g. g வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இனிஷியல் வெலோசிட்டி அண்ட் ஆஸ் வெல் அஸ் த டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹொரிசோண்டல். ஸோ விச் இஸ் த ஆன்சர்? ஸ்பீட் பிஃபோர் ஹி ஜம்ப்ஸ் அண்ட் இஸ் வெயிட் எல்லாம் அங்கே ஒரு மேட்டரே இல்லை. த டைரக்ஷன் இன் விச் ஹி லீவ்ஸ் அண்ட் த இனிஷியல் ஸ்பீட். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ இந்த தீட்டா அப்படின்னா நம்ம எப்படி குதிக்கிறோமோ அந்த இனிஷியல் வெலோசிட்டியோட டைரக்ஷனும் ஹொரிசோண்டல் டைரக்ஷனுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம தீட்டா அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ தீட்டாவும் யூவும் தான் அந்த அத்லெட்டோட ஹொரிசோண்டல் ரேஞ்சை வந்து டிசைட் பண்ணுறது. ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ குட் கொஸ்டின். 2 stones are projected with the same speed but making different angles with respect to the horizontal. Their ranges are equal. This is the most important point. ரெண்டு ப்ரொஜெக்டைலோட ரேஞ்ச் எப்போ வந்து ஈக்குவலாக இருக்கும்? ஒரு ஆங்கிள் வந்து தீட்டாவும் இன்னொரு ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டாவும் இருக்கும்போது தானே, மறந்துடக்கூடாது. அதாவது இஃப் θ1 ப்ளஸ் θ2 இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, தேர் ரேஞ்சஸ் வில் பி ஈக்குவல் அண்ட் தேர் ஹைட்ஸ் வில் பி இன் த ரேஷியோ tan ஸ்கொயர் தீட்டா. நம்ம வந்து HRT இந்த 3 மெயின் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா இதுக்கெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி பேட். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் அதுலேருந்து டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டு ஆங்கிள்ஸோட சம் வந்து 90 டிகிரியாக இருந்தால் ரேஞ்ச் ஈக்குவலாக இருக்கும். ஹைட்டோட ரேஷியோ வந்து h1/h2 will be equal to tan square theta. The ranges are equal. If the angle of projection of one is π/3, ஒன்று வந்து 60 டிகிரியாக இருந்தால் இன்னொன்று வந்து இப்போது தீட்டாவோட வேல்யூ வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. அப்போ 90 அதர் ப்ரொஜெக்டரோட ஆங்கிள் வந்து 30 டிகிரியாக தானே இருக்கும். இஃப் அண்ட் இட்ஸ் மேக்ஸிமம் ஹைட் இஸ் h1. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டைலோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி, அதோட ஹைட் வந்து h1. அப்போ செகண்ட் ப்ரொஜெக்டைலோட மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ஆன்சர் பண்ணி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பட் நம்மக்கிட்ட இந்த ஈக்குவேஷன் இருக்குது, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது வாட் யூ வில் பி கெட்டிங், h1 டிவைடட் பை h2 இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. ரெண்டே ஸ்டெப்பில் வேலை முடிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா tan ஸ்கொயர் 60 π/3. tan square 60 is equal to 3. tan 60 is root 3. So tan square 60 is 3. So h2 is equal to h1 divided by 3. ரெண்டே ஸ்டெப்பில் நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இல்லைனா நீங்கள் அந்த ரெண்டு இக்குவேஷன் எழுதுகிறோம், அதை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5 minutes அது ஆகும் அதுக்கு. இதை வந்து வித்தின் செகண்ட்ஸ் வில் ஃபைண்ட் த ஆன்சர்.
Then what is the range of the projectile thrown with the velocity? Direct question தான், but equation மறந்துடக்கூடாதுங்க எடுத்தேன் நான். What is the range of the projectile thrown with a velocity of 98 meter per second at an angle of 30 degree from horizontal? என்ன இது ஹோம்ஒர்க்காக நீங்கள் கூட பண்ணலாம். Range equal to u square sin 2 theta divided by g. The equations எல்லாம் கேட்டாவது மைண்டில் இருக்கணும். So u square means 98 into 98. Sin 2 theta அப்படின்னா sin 2 into 30, sin 60. Sin 60 ஓட வேல்யூ வந்து root 3/2 divided by g வந்து இங்கே வந்து நான் 9.8 எடுத்துக்கிறேன். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டா 10, இது வந்து 49. ஸோ யுவர் ஆன்சர் வில் பி 490 into root 3 மீட்டர். அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஆர் இஸ் த மேக்ஸிமம் ஹொரிசோண்டல் ரேஞ்ச் ஆஃப் எ பார்ட்டிக்கல். ஹொரிசோண்டல் ரேஞ்ச் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர் ஈக்குவல் டு u square sin 2 theta divided by g. ஸோ ரேஞ்ச் மேக்ஸிமமாக வரணும் அப்படின்னா sin 2 theta வந்து மேக்ஸிமம் ஆகணும். sin 2 theta maximum means it is must be equal to 1. So 2 theta equal to sin inverse 1 அப்படின்னா 90 degree. ஸோ தீட்டா வந்து 45 டிகிரி அப்படின்னு வரும். ஸோ ஒரு ப்ரொஜெக்டைல வந்து 45 டிகிரியில் நம்ம த்ரோ பண்ணும்போது தான் அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. ஸோ அந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற டைமில் அது எவ்வளோ ஹைட் அட்டைன் ஆகுது, இல்லை அது எவ்வளோ ஹைட் வரைக்கும் போகுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுதான் 45 டிகிரியில் நான் த்ரோ பண்ண ப்ரொஜெக்டைல். இந்த ப்ரொஜெக்டைல் வந்து ஆர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்போது கரஸ்பாண்டிங்காக அது எந்த ஹைட் வரைக்கும் போகுது, ஹொரிசாண்டலி அது 6 மீட்டர் மேக்ஸிமம் கவர் பண்ணுது. ஆனால் அதே இன்ஸ்டன்ட்டில் வெர்டிக்கலி அது எந்த ஹைட் வரைக்கும் போகுதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து 1 இருந்தால் ஆர் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம், u ஸ்கொயர் டிவைடட் பை ஜி. அதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஹைட் வில் பி ஈக்குவல் டு u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g தான். தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார் த மேக்ஸிமம் ஹைட். ஸோ h இஸ் ஈக்குவல் டு இதில் இங்கே பாருங்கள், இந்த u ஸ்கொயர் டிவைடட் பை ஜியை வந்து நான் ஆர் அப்படின்னு எடுத்திருக்கேன். இன்டு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா சைன் ஸ்கொயர் 45 டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துடும். சைன் 45 அப்படின்னா 1/√2, சைன் ஸ்கொயர் 45னா 1/2ன்னு வந்துடும். ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை 4 தானே. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர், r/4. And during the projectile motion the maximum height equals the horizontal range. Then the angle of projection with respect to the horizontal. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் இக்குவேஷன் நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஆரோட இக்குவேஷன் எடுத்து ஹெச்சோட இக்குவேஷன் எடுத்து அது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர்லாம் கிடைக்கும். பட் அதுக்குன்னு நிறைய டைம் எல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ரிமெம்பர் திஸ் இக்குவேஷன், r/h is equal to 4/tan theta. இதை ஞாபகத்தில் வச்சுட்டா வித்தின் செகண்ட் யூ வில் ஃபைண்ட் த ஆன்சர். இந்த கொஸ்டினில் அதை எப்படி அப்ளை பண்ணுவோம், நம்ம ஆரும் ஹெச்சும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆரும் ஹெச்சும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா r/h is equal to 1 equal to 4/tan theta. மறந்துடாதீங்க, r/h is equal to 4/tan theta. So what is tan theta equal to 4. So theta equal to tan inverse of 4. செகண்டுக்கெல்லாம் ஆன்சர் வந்துடும். Then the angle of projection r equal to h. இந்த மாதிரி ஒரு சில ஈக்குவேஷன் வந்து நான் சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ப்ரொஜெக்டைலை பொறுத்த வரைக்கும் r/h is equal to 4/tan theta, r/t square equal to g/2 tan theta, h/t square equal to g/8. இதெல்லாம் கொஞ்சம் மெமரியில் இருக்குது அப்படின்னா திடீர்னு டக்குன்னு ஆன்சர் வந்துடும். இல்லைன்னா நம்ம இதெல்லாம் செப்பரேட்டாக எழுதி டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. ஃபாஸ்ட்டாக வி ஹாவ் டு ஃபைண்ட் இட். ஓகே, த டைம் டேக்கன் பை எ ஸ்டோன் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட் இஸ் 5.8 செகண்ட். ஒரு கல்லை வந்து நம்ம மேலே தூக்கி எறிஞ்சிட்டோம். அதுக்கு இங்கேருந்து மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் வர்றதுக்கு 5.8 செகண்ட் தான் வருது. ஸோ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன, மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அவ்வளோ டைம் தான் கீழே வர்றதுக்கும் வருது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு 5.8 செகண்ட் எடுக்குது அப்படின்னா இங்கேருந்து கீழே வர்றதுக்கு அகெயின் இட் வில் டேக் 5.8 செகண்ட்ஸ். ஸோ டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வில் பி 11.6 செகண்ட். செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ஆன்சர். ஓகே, இன்னும் 2 கொஸ்டின் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். A body projected at an angle of 30 degree with respect to the horizontal with a speed of 30 meter per second. What is the angle with the horizontal after 1.5 second? 1.5 செகண்டுக்கு அப்புறம் அந்த ப்ரொஜெக்டைல் வந்து ஹொரிசோண்டல் கூட எந்த ஆங்கிள் கிரியேட் பண்ணதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ
பார்ட்டிக்கிள் வந்து இங்கேருந்து நம்ம த்ரோ பண்ணுறோம். இப்படியே தானே போகும். இப்படியும் இந்த இடத்துல வச்சு நீங்கள் கொடுக்குற ஆங்கிள் தான் 30 டிகிரி. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மேபி அந்த t செகண்டுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிகிள் தான் இங்கே இருக்குது, அங்கே தான் இருக்குது. அப்படின்னா திஸ் இஸ் த வெலோசிட்டி, டைரக்ஷன் ஆஃப் வெலோசிட்டி. இப்போ வந்து இந்த வெலோசிட்டி வந்து நான் 2 கம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இது வந்து ஹொரிசாண்டல் கம்போனண்ட் ஆஃப் வெலோசிட்டி, அது எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இது வெர்டிக்கல் கம்போனண்ட் ஆஃப் வெலோசிட்டி, தட் இஸ் வேரியபிள். ஸோ இப்போ அது கிரியேட் பண்ணுற ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. ஸோ வாட் வி கேன் ரைட் tan alpha equal to vy divided by vx. வெர்டிக்கல் கம்போனண்ட் ஆஃப் வெலோசிட்டி வந்து டைமை பொறுத்து டிக்ரீஸ் ஆகுது, ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் அதை. இட் இஸ் ஈக்குவல் டு u sin theta minus gt divided by ஹொரிசாண்டல் கம்போனண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சேஞ்சே இல்லை, இட் இஸ் ஆல்வேஸ் u cos theta. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். tan alpha equal to u sin theta அப்படின்னா 30 into sin 30 தானே வருது. sin 30 means 1/2 minus g means 10 into t equal to 1.5 divided by u cos theta அப்படின்னா 30 into cos 30 is root 3/2. இது 15 தானே. 15 minus 15 0. So tan alpha equal to 0 and alpha equal to tan inverse 0 is 0 degree. ஸோ அதுக்கு என்ன மீனிங், இந்த 1.5 செகண்டுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிகிள் வந்து எங்கே இருக்கும், அதோட பாத்தில் ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கும். ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கும்போது அதுக்கு ஹொரிசாண்டல் கம்போனண்ட் ஆஃப் வெலோசிட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ இட் இஸ் மேக்கிங் 0 degree with respect to the horizontal. That is answer. Then last one, an airplane moving horizontally with a speed of 180 km/h. 180 km/h அப்படின்னா அதை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றும் போது எப்படி இருக்கும், 180 into 5/18 that is equal to 50 meter per second தான் போகுது. We have to convert it into SI unit. It drops a foot packet while flying at a height of 500 meter. 500 மீட்டர் ஹைட்டில் வந்து அந்த பிளேன் போயிட்டு இருக்கும்போது அது ஒரு ஃபுட் பேக்கெட் வந்து அப்படியே ட்ராப் பண்ணுது. ட்ராப் பண்ணுறது ஹொரிசாண்டலாக 50 மீட்டர் பர் செகண்டில் மூவ் பண்ணியிருக்கிற பிளெயினில் இருந்தால். ஸோ நம்ம அது சும்மா ட்ராப் பண்ணாலும் அது டைரெக்டாக கீழே வராது. கொஞ்ச நேரம் அது ஹொரிசாண்டலாக போய் அதுக்கப்புறம் தான் அது ஒரு பராபோலிக் பாத் ஃபாலோ பண்ணி கீழே வரும். அதோட ஹொரிசாண்டல் ரேஞ்ச், அதாவது அது ஹொரிசாண்டலாக எவ்வளோ தூரம் கவர் பண்ணி இங்கே நிற்கிற ஒருத்தருக்கு தான் அந்த ஃபுட் பேக்கெட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் ஹொரிசாண்டல் ரேஞ்ச். ஹொரிசாண்டல் ரேஞ்ச் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், ஹொரிசாண்டல் வெலோசிட்டி இன்டு டைம் ஆஃப் ஃப்ளைட். வெலோசிட்டி இன்டு டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு வெலோசிட்டி இன்டு டைம். ஸோ u இன்டு டைம் ஆஃப் ஃப்ளைட் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம, இந்த t செகண்டில் அது வெர்டிக்கலாக 500 மீட்டர் கவர் பண்ணுது. ஸோ y ஆக்சிஸ் ஈக்குவல் டு half gt² தான் இருக்கும். ஸோ y ஆக்சிஸ்னா ஹைட்டு ஈக்குவல் டு half into g into t². ஸோ t பதிலாக நம்ம √2h divided by g சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 50 into √2 into 500 divided by g வந்து 10 எடுக்கிறேன் நான். ஸோ 2 into 50 100 வந்து ரூட்டுக்கு வெளியில் வரும்போது 10. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 500 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணிடும். திஸ் இஸ் அபவுட் த ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ நம்ம ஒரு 7-8 டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது எந்தெந்த டாபிக் வந்து நான் கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும், அதே டாபிக்ஸ் இருந்து உங்களால் அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டினாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோலையும் இதே மாதிரி கொஞ்சம் அங்கங்கேருந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து அதுலேருந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிள் வந்து எல்லா டாப்பிக்லேயும் நம்ம பண்ணிடலாம். ஸோ நீங்கள் படிக்கும்போது யூ செலக்ட் தோஸ் டாபிக்ஸ் அண்ட் ஒர்க் அவுட் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 கொஸ்டின். டைம் இருந்தால் ஒரு 10 கொஸ்டின், இல்லைனா அட்லீஸ்ட் 5 கொஸ்டினாவது அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ வித் சம் அதர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். தேங்க்யூ.